ஏனென்றால் ஆண்களுடைய விலாயெலும்பு ஒன்று அவர்களுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? நம்முடைய விலாயெலும்பு ஒன்று எங்கே இருக்குது? பெண்களிடத்தில் தான் இருக்குது. உருவிட்டாருல்ல, அதனால தான் குடம் அவங்களுக்கு இடுப்பில் நிற்கும். நம்ம குடம் இடுப்பில் நிற்காது, நமக்கு தோளில் தான் நிற்கும். ஆண்கள் இடுப்பில் குடத்தை சுமக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் இந்த பெண்களை பலவீனமாய் படைப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம எது வந்தாலும் சகித்து கொள்வோம் இல்லையா? இப்போ ஒரு பிள்ளைக்கு நோய் எதுவும் வந்துச்சு, தூக்கிட்டு ஆஸ்பத்திரியாக ஓடிடுவாங்க இல்லையா? பெண்கள் நினச்சிவாங்க உடனே ஒப்பாரியே வச்சுருவாங்க, 10 வீடு அங்கே வந்துடும். அவங்க நினைப்பாங்க ஒப்பாரியை கட்டுதும் அந்த வீட்டில் ஏதோ சாவு நடந்திருக்கு போல இருக்குன்னா ஓடி வந்துடுவாங்க. எதற்கெடுத்தாலும் கண்கள் காவிரியை போல கண்ணீர் வரும் இல்லையா? அப்போ சாத்தான் அதிகமாய் பிரவேசிக்கிற இடம் ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், மரணபாரியம் நடத்திடுவார். மரணபாரியம் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரன், உண்மையிலே இரத்த பந்தத்தில் உள்ள ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்தான். ஒரு இரவு, நள்ளிரவு ஒரு 11:30 மணி இருக்கும். ஒன்றில் நீ வாங்கி வைத்திருக்கிற சாராயத்தை கொடு, இல்லை என்றால் அதிக மாத்திரை இருந்தால் கொடு, இல்லை என்றால் எனக்கு விஷத்தை வாங்கி கொடு. 3 காரியத்தை கேட்கிறான். ஒன்றில் நீ வாங்கி வைத்திருக்கிற அவனை பந்திக்கோ செல்ல, நீ வாங்கி வைத்திருக்கிற சாராயத்தை கொடு, இல்லை என்றால் நீ வாங்கி ஏதாவது மாத்திரைகள் இருந்தால் அள்ளி கொடு, நான் சாப்பிட்டு செத்து போக வேண்டும், இல்லை என்றால் ஏதாவது மருத்துவமனை கூட்டிகிட்டு விஷத்தை வாங்கித்தான், நான் இன்றைக்கே சாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். ஏன் எதற்கென்று விசாரித்தால் ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவம். இந்த பெண்களிடத்தில் பேய்கள் அதிகமாய் பிரவேசிக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆனால் பெண்களிடத்தில் பேய் உள்ளே போனாலும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். நள்ளிரவு 11:30 மணிக்கு அந்த ஸ்திரீ, அதாவது அவனுடைய மனைவியிடத்தில் பிசாசு உள்ளே புகுந்து ஒரு விதமான இச்ச ரோகத்தை அதிகமாய் பெருக்கி இந்த சகோதரனிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தி சகோதரனை ஃபுட்பால் மாறி தூக்கி ரோட்டிலே வீசிவிட்டாள். ரோட்டிலே வீசியே விட்டாள். நிஜம், ரோட்டிலே வீசி விட்டாள். இவன் போய் எலி குஞ்சு விழுற மாதிரி போய் விழுந்துட்டான். விழுந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் எல்லாம் வீட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. அறையும் குறையுமாக இப்படி தன்னுடைய மனைவியினால் தாக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு மனநிலையில் வீட்டிற்குள் பிரவேசிக்காமல் இன்று இரவே சாக வேண்டும் என்று தீர்மானித்து என்னுடைய பத்திரிகை அலுவலகத்தில் பிரவேசித்தான். அவன் கேட்ட கேள்வி அதான், சாகணும். பாருங்க, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாய் காத்து கொள்ள வேண்டும். விசுவாச இழப்பு ஏற்படும் போது,
ஏன் அந்த ஸ்திரீ தன்னை தூக்கி வீசினாள்? அதற்கு ஏன் எதற்கென்று ஒரு ஆராய்ந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தால் தற்கொலை எண்ணம் வராது. இன்றைக்கு தற்கொலை எண்ணம் தான் அவனுக்கு வந்து விட்டது. எந்த இடத்தில் போனாலும் அவனுக்கு இனி மெடிசின் கிடைக்காது தெரியும். ஏனென்றால் அவன் ஏற்கனவே சாராய குடிகாரன். ஆனால் அன்று அவன் சாராயத்தினுடைய நெடி ரொம்ப கம்மியாகிவிட்டது. அவன் மிச்சமீதி சாராயத்தை குடிக்கிறது எங்கிட்ட வந்தான். அல்லேலூயா, உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவனுடைய அந்த கொலை வெறி எண்ணம் அவனுடைய இருதயத்திற்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. விட்டா செத்துருவான், விட்டா செத்துருவான். எங்கேயாவது போய் தூக்கு போட்டு செத்துருவான். என் தகப்பனாரே தூக்கு போட்டு செத்தான். அப்போ இவனும் அதான் செய்வான். ஆகவே எனக்கு ஆவிக்குரிய ஞானம் அன்று இல்லாமல் இருந்தாலும் உலகத்துக்குரிய ஞானம் இருந்தது. இந்த கேம்பஸ்ன்னு ஒரு டேப்லெட் இருந்தது. கேம்பஸ் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? காம்பஸ் ஒரு போதை மாத்திரை தான். ஆனால் அவ்வளோ பெரிய போதை கிடையாது. ஒரு முறை ஒரு மருத்துவமனையில் என்ன பரிசோதனைக்காக ஒரு பிரதர் என்னை கொண்டு சென்றார். என் கை நாடியை பிடித்து இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு, உனக்கு இறுதியும் அளவுக்கு அதிகமாக துடித்து கொண்டு இருக்கு, ஆனால் நீ நார்மலாக தான் இருக்கிறேன்னு சொன்னார். அது ஒரு மனிதனுடைய இருதயம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் இடிக்கணும். இது அளவுக்கு அதிகமாக ஓடுது, உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நெய்யூர் மருத்துவமனையெல்லாம் சும்மா வராந்தையில் என்ன ஓட விட்டார். 3-4 சுற்று ஓட விட்டுட்டு மறுபடியும் பரிசோதிச்சு பார்த்தார். மறுபடியும் அதே மாதிரி தான். சரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு சொன்னார். அவவும் செக் பண்ணி பார்த்தாங்க, அமைதிதான். சரி நீ ஒரு இந்த காம்பஸ் மாத்திரையை தரேன், நல்லா ஆழ்ந்து தூக்கம் வரும், நல்லா தூங்கிக்கோன்னு சொன்னார். அப்படி ஒரு முறை அந்த மாத்திரை எடுத்து விட்டேன். மருத்துவருடைய அறிகுறி தான் அது, நெய்யூர் மருத்துவமனையில் உள்ள ஒரு அறிவுரை. அந்த மாத்திரையை கொடுத்து அவனை தூங்க வைத்து விட்டேன். எனக்கு தந்தது அவனுக்கு பிரயோஜனமாச்சு. காலையில் எழும்பினேன். நான் பத்திரிகை நடத்துகிற காலத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் இருப்பேன். ஆனால் நல்லா தம்மெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில் நல்லா தூங்கி எழும்பினான். அவன் ஒரு டவல் மாதிரி ஒரு கயரை சுற்றி ஒரு கயறு போட்டிருந்தேன் ரெடியாக. இதா நீ தூங்கி சாகிறதுக்கு ஒரு கயர் ரெடியாக இருக்குது, வண்ண தூங்கி சாகலாம். நான் அன்றைக்கே ஒரு டைப்பாக ஊழியக்காரன் தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத ஒரு ஊழியக்காரன். விஷமானவன்னா அந்த பால் வைக்கிற ஆசிட் இருக்கும் பாருங்கள், ரப்பர் சீட். இதாக கொஞ்சம் இருக்குது, எது கடுத்தாயில் இருக்குது, எது வேணால் சாப்பிட்டுக்கா. செத்தா எங்கே போவேன்னு கேட்டேன். நீ 2 செய்த சத்துருவ. செத்தா எங்கே போவ? பேயா போவ, பிசாசாய் போவ. பொண்டாட்டியை அடி தந்தான்னு சொல்லிவிட்டு சாக நினைச்சா இந்தியாவில் எத்தனை ஆம்பளைங்க செத்துருக்கணும் இல்லையா? ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் இல்லை? இல்லையா? அது பெண் பிள்ளைகளிடத்தில் அடி வாங்காத புருஷர்கள் ரொம்ப குறைவு. இப்போது முன்னாடி இருந்தாங்க, இப்போலாம் அதிகமாய் பெண்கள் தான் அடிக்கிறாங்க, ஆண்கள் வாங்குறாங்க இல்லையா? உண்மைன்னா கையை தட்டுங்க, இல்லைன்னா சும்மா உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆகவே சாவு என்பது வாழ்க்கையை முடித்துக்கொள் வருகிற ஒரு ஆயுதம். அது பிசாசினுடைய ஒரு தந்திரம். அதுக்கெல்லாம் நீ சாகலாமா? என்ன நீ பண்ணியிருக்கணும்? ஒன்றை தூக்கி ரோட்டில் போட்டா நீ உள்ள போய் 2 சாத்து சாத்தணும். கைக்கு பலையிலன்னா ஒரு கோல் எடுக்கலாம் இல்லையா? இல்லையா? நல்ல புளியங்குமா வெட்டி இடுப்பகைகளை 4 சதைச்சிரு, அதை விட்டுக்கிட்டு கோலை மாதிரி சாக ஓடினிய. வேற எங்கேயா போயிருந்தா செத்துருமா, எங்கிட்ட வந்தான்னு காப்பாற்றப்படும். ஆகவே சில பொண்டாட்டிமார்களுக்கு அடி தேவை. உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்போ தான் அவங்களுடைய பலவீனம் புரியும். ஏன்னா அடித்தாதான் சில பிசாசு ஓடும். சிலருக்கு ஜெபித்தா ஓடும், சிலருக்கு அடி கொடுத்தா தான் ஓடும். உற்சாகமாக கையை தட்டலாமா? ஸ்லோவாக தட்டுறீங்க, அதான் உண்மை. ஸ்பீடாக தட்டுங்களேன், நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. அதாவது சில பேய்கள் அடி வாங்கினா தான் போகும். அல்லேலூயா சொன்னால் அதுவும் அல்லேலூயா போய் சொல்லும்.
ஏன்னா அதுவெல்லாம் பிஹெச்டி ஸ்டாண்டர்டுக்கு மாறியாச்சு பேய்கள் எல்லாம். புரியுதா? நீங்கள் டாக்டர்னா அதுக்கு மேலே அவங்க. ஆகவே இயேசுவேன்னு சொன்னால் அதுவும் இயேசுவேன்னு சொல்லும். எல்லாம் அப்படி மாறிட்டு, எல்லாம் கலப்படமாக மாறியாச்சு. அல்லேலூயா. ஆகவே அடிதான் சிலருக்கு உதவும். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடித்தாதான் திருந்துவீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் சோதனை என்ற அடியையும் விசுவாசம் என்ற இடியையும் உங்களுக்கு அடிக்கடி தருகிறார். அப்போ கூட சகித்துக்கொள்ளுன்னு தான் சொல்கிறாரு. சகித்துக்கொள்ளலைன்னா சாவு தான் வரும். இவன் ஓடுற மாதிரி தான் நீங்களும் ஓடணும். ஆகவே சகித்து கொள்ளணும். தூத்தூர் கிராமத்தில் நாங்கள் போகிறோம் ஒரு நள்ளிரவு 11 மணிக்கு. ஏனென்றால் நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கும்போது, விழிஞத்தில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது, கட்டாயம் வந்து தான் ஆகணும்னு அங்கே போனோம். சமுத்திரத்தினுடைய ஓரத்தில் ஒரு குடிசை, அதில் ஒரு தாய். அங்கே சகோதரன் கொச்சிக்கு எர்ணாகுளத்து மீன் பிடிக்க போகிறார். போட்டை ஜபிச்சு அனுப்பணும், அதுக்கு தான் போகிறது. சகோதரனுக்கு ஜபிச்சு ஜெபம் பண்ணி அனுப்புகிற வேளையில் அம்மா காரியம் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆம்பளைங்க ஆடுறத விட பொம்பளைங்க அதிகமாக ஆடுவணும். அப்போ இந்த அம்மா வந்து பிசாசு பிடித்து ஆட்டம் ஆரம்பிச்சுது. அப்போ ஜெபிச்சு 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 12:30 ஆச்சு. சகோதரனுக்கு கிளம்பி போனோம். இந்த பேயும் ஒன்றை விட்டால் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. 12:30 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டு, பிரதர் நீங்கள் கடந்து போங்க, இனி நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு நான் வந்து மிச்ச மீதி இருக்க பேயை எரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னோட அந்த அம்மா சொல்லுது என்னை பார்த்து, அம்மாவுக்குள்ள இந்த பேய் சொல்லு, போடா. என்ன சொல்லிச்சு? போடா. மனுஷன் போடான்னு சொன்னாலே நம்ம சகித்து கொள்ள மாட்டோம். ஒரு பேய் போடான்னு சொன்னால் விட்டுருவோமா? எங்கிட்ட ஒரு கோலை கையில் இருக்கும். கோலை எடுத்தேன், அவ்வளோதான், வாங்கி அடி டப்பு டப்புன்னு 2 அடி. கையை நீட்டுனா கையில் தான் பட்டதெல்லாம். கை வந்து நெய்யப்பம், மாவு இல்லாத ஒரு நெய்யப்பம் அங்கே உருவாகி விட்டது. உற்சவமாக கையை தட்டலாம். அதோட அந்த பை போச்சு சுத்தம். நாளைக்கு நான் வரணும்னு சொன்னேன்ல, மிச்சம் மீதி இருந்தால் ஒரு பேய் தான், அதான் நீ போடான்னு சொல்லிச்சு. அடி கொடுத்தது அது ஓடி போச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக அந்த அம்மா மாறிவிட்டார்கள். இப்போ 2 பேருக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வந்து விட்டோம். ஆகவே சில இடத்துல கர்த்தருடைய அடி நமக்கு தேவை. ஏனென்றால் நாம் புதிதாய் தொடங்குவதற்கு, புதிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு, புதிய சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு. அப்போ தான் ஜீவ கிரீடம் கிடைக்கும். சோதனை இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நீங்கள் பிறந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்தமாய் வாழணும்னு நினச்சால் நடக்காது. நடக்குமா? நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழ முடியும்னு நினச்சா நடக்குமா? அதுவும் இந்த உலகத்தில் நடக்காது. அடிக்கடி சின்ன சின்ன பாவமாக செஞ்சு தான் நம்ம வெளியே வருவோம். ஆகவே பாவம் செய்வது சரியா தப்பா? நீங்கள் தான் சொல்லுங்கள். பாவம் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏன் பிரதர் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? மொத்த பாவிகளையும் இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குது. சொல்லுங்க, ஏன் பாவம் செய்யக்கூடாது? கர்த்தருக்கு விரோதமாக இருக்கும். இதை என் மனைவிடத்தில் கேட்கிறேன், பாவம் செய்யலாமா செய்யக்கூடாதா? அவள் செய்யக்கூடாதுன்னு தலையாட்டுகிறாள். சரி, பாவம் செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. உற்சவமா கையை தட்டுங்க. அப்போ இந்த பாவம் செஞ்சவங்களெல்லாம் என்ன செய்யலாம்? அம்மியில் வச்சு அரைக்கவா, உரலை போட்டு உருட்டவா? இடிக்கணும். என்ன வச்சு இடிக்கணும்? உலக்க வச்சு. புளிய உலக்கியா இரும்பு உலக்கியா? ஆண்டோடைய வார்த்தையை வச்சு இல்லையா? நமக்கே சூப்பராப்பு இல்லையா? பாவம் செய்தவன் தான் ஆண்டவரை காண்கிறான். இப்போ யார் பாக்கியவான்? நீங்களா நாங்களா? சிஸ்டர், நீங்களா நாங்களா? இந்த உலகத்தில் பாவிதான், ஆண்டவரும் பாவியத்தான் தேடி வந்திருக்கிறார். உங்களே இல்லை, பாவிகளை தான் தேடி வந்திருக்கிறார். அப்படி தானே சொன்னார்.
அவ எங்களை தேடி வந்த தேவன் பெரியவர். உற்சாகமா கையை தட்டுங்க. ஆனால் பாவம் செய்கிறவன் அதை உணர்கிறான். பாவம் செய்யாதவனுக்கு பாவத்தை குறித்து கேட்டா என்னன்னு தெரியாது. பாவம்னா என்னன்னு கேட்டா என்ன மாதிரிப்பட்ட ஆட்கள்கிட்ட கேட்கணும். அக்கு வேற ஆணி வேறையா பிச்சு 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 வைக்கலாம். பாவம் செய்கிறவன் கர்த்தரை நேசிக்க முடியும். அதுக்கு நீங்க போய் பாவம் செய்யாதீங்க என்னைக்கு போய், சரியா? ஏனென்றால் பாவி மனம் திருந்துகிறான். பரிசுத்தவான் எங்கே மனம் திருந்துகிறான் சொல்லுங்க? பரிசுத்தவான் எங்கே மனம் திருந்துகிறான்? அவன் மனம் திருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரே அடியா பரலோகத்தில் இருக்கிறது நல்லது, இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. பாவி மனம் திருந்தும் போது ஏற்படுகிற சுகம் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அதுவே மிகப்பெரியது. அதான் மிகப்பெரிய ஜீவ கிரீடம். உற்சாகமா கையை தட்டலாம். பாவியை தேவன் தேடி வந்து அவனுடைய பாவங்களை பிடுங்கி எறிந்து அவனை பரிசுத்தம் பண்ணி அவனை சொஸ்தமாக்கி நீ என் மகன் என்று எங்கள் தோள் மேல கையை போடுவாரு பாருங்க, அதுவல்லவா சுகம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஆக பாவம் செய்தவன் மனம் திருந்தினால் கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். உண்மைதானே? பரிசுத்தவனை குறித்து அவர் கவலைப்படவே மாட்டார். எங்களை குறித்து தான் கவலைப்படுவார். இன்னைக்கு பாவத்தை விட்டு நாளைக்கு திரும்பி வருவான் என்று காத்திருப்பார். வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார். ஆகவே இந்த உலகத்தில் பாவிகள் உயர்ந்தவர்களா பரிசுத்தவான்கள் உயர்ந்தவர்களா? அந்த கேள்வியோட பதில் சொல்லு. பாவிகள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொன்னதுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்? அவ பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? நான் சொல்றேன், இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களே இல்லை, எல்லோரும் பாவிகள் தான். உற்சாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏனென்றால் பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் இல்லை என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார்.